பாலஸ்தீனத்துக்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு சகோதரி. அவர் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லுகின்ற மனித உரிமை ஆர்வலர். அவர் பாலஸ்தீனியர் அல்ல, அவர் ஒரு பெண். பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய டீடைன்மென்ட் வைத்திருக்கக்கூடிய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய கைதிகளை சென்று பேட்டி எடுக்கின்றார். இங்கே நடக்கக்கூடிய அத்துமீறல்களை நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும். சர்வதேச அளவில் கைதிகளை எப்படி நடத்த வேண்டும் என்ற விதிகள் இருக்கின்றன. அந்த விதிகளுக்கு புறம்பாக இங்கே ஏதேனும் அத்துமீறல்கள் நடந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிற போது படிக்கும் போதே குலை நடுங்குகிறது. அவர் சொல்லுகிறார், பாலஸ்தீனத்தினுடைய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சிறைச்சாலையில் நாய்களுக்கு ட்ரைன்டு டாக்ஸ், பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாய்கள் எங்கள் மீது ஏவப்படுகின்றன. நாய்கள்னா டாக்ஸ் தான், வேற மனுஷனை சொல்லல, 4 கால் டாக்ஸ் தான். பெண்களை கற்பழிப்பதற்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாய்கள் எங்கள் மீது ஏவப்படுகின்றன. எங்களை அதை எப்படி நடத்துகிறது என்றும் அவர் சொல்லுகிறார். சொல்லியிருப்பதாக இவர் பேட்டி கொடுக்கிறார். முதல்ல அது வந்து என்ன பண்ணுது, இரண்டாவது என்ன பண்ணுது. இவ்வளவு தியாகங்களை அவர்கள் தாங்கிக் கொண்டு அந்த நிலத்தில் கலிமாவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தியாகங்கள் செய்கின்ற தலைமுறை இருக்கக்கூடிய தத்துவம் வாழும். அது பொருளாதார தியாகம், நேர தியாகம், அறிவு தியாகம், தியாகத்தின் எல்லா வகைகளையும் செய்து காட்டிய முன்மாதிரி தான் இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள். அவர்களை நினைவு கூறுகின்ற மாதம் தான் துல்ஹஜ் மாதம். எனவே அல்லாஹ்வின் மார்க்கத்துக்காக தியாகம் செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை நாமும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உணர்வுள்ள மக்களாக நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.